Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் தோப்புக்கு போனதை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயமும் அங்கே நடந்தது, அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஆகஸ்ட் 17 அன்னைக்கு எடுத்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இப்போ தான் பிள்ளைகளை எழுப்பிட்டு கீழே வந்தேன். அம்மா சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. புளிசோறு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை, அப்புறம் கொஞ்சமாக பீஃப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பிள்ளைகளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டை விட்டு இறங்கும்போது மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 மணி ஆயிடுச்சு. எங்கள் வீடும் பெருமா வீடும் தான் போனோம். இந்த தோப்பு காயல்பட்டினத்தில் தான் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம், தோப்பு கிடைக்கவே இல்லை. சம்மர்னால எல்லா தோப்புமே புக் ஆகிட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. லாஸ்ட்டாக ஒவ்வொரு தோப்புக்காக அடிக்கும்போது எங்களுக்கு இந்த கார்டன் தான் கிடச்சிச்சு. இந்த கார்டன் பேர் பார்த்திங்கன்னா எஃப்கே கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. காயல்பட்டினத்தில் காட்டு மோதும் பள்ளி ஆப்போசிட்டு ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும் இது. நான் வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க தான் போயிட்டேன். ஏன்னா பிள்ளை தூங்கிட்டு இருந்தா. ஸோ அந்த டைமில் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தங்கச்சியை கூட்டிட்டு அப்படியே உள்ள வீடியோ ஃபஸ்ட்டு எடுக்க போயிட்டேன். மற்ற தோப்பு மாதிரி இல்லாமல் இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா கோழி, புறா, முயல், வாத்துலாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இருக்கு ஒரு முயல். சும்மா கையை கொடு. நீ குடுடி. நீ கொடு. சும்மா கொடு. போய் இப்படி போகும் வாத்து. ஒரு வாத்து மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே குளிச்சுட்டு இருந்தது. அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே குளிச்சுட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஜூம் பண்ணி எடுத்தேன் அதை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு வாத்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒயிட் கலர் வாத்து நிறைய இருந்தது. அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது நான் சுற்றி அந்த வாத்து இருந்த இடத்துல தான் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். செகண்ட் பார்க்கும்போது 2 வாத்தாக குளிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ எடுத்தேன். நீங்கள் பார்த்தா தெரியும், சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வாத்தாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி தொட்டியை போய் பார்க்குறோன்னு சொல்லி எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுப்போம் அப்படின்னு தொட்டியை வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். சைடில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில் குளிக்கிற மாதிரி ஒரு தொட்டி இருக்குது. பட் அதில் தண்ணி நிரப்பில் போல் இருக்குது. இந்த தொட்டியில் தான் தண்ணி இருந்துச்சு. தண்ணியை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. சரி பிள்ளையில் போய் தூங்க வச்சுட்டு அதில் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்துட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் அப்புறம் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இன்னொரு ரூமும் இருக்குது. பட் அந்த ரூம் நான் போகல, பூட்டி இருந்துச்சு. வீடியோ ஸ்டார்டிங்லேயே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். இன்றைக்கி என்னோடய பர்த்டே. அதனால் என்னோடய சிஸ்டர் கேக் வாங்கி என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபர்தர்லாம் போய் கழட்டிட்டு குளிக்க வரலான்னு வரும்போது இந்த கேக்கை வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தா. ஸோ அது தண்ணியில் வச்சு கட் பண்ணி அப்புறம் எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் இதை மட்டும் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அவள் பண்ணுவாள் அப்படின்னு. இன்னொரு தங்கச்சி எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தா. அது பார்த்திங்கன்னா ஸ்லிங் பேகு. அந்த பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது.
அப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்கி கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிக்கிட்டு விளையாடிட்டு குளிச்சுட்டு அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தால அதெல்லாம் வந்து பால் அதெல்லாம் தண்ணியில் போட்டு தண்ணிக்குள்ளேயே உட்காந்து ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வேண்டி வெளியே இறங்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒன்று என் கண்ணில் பட்டுச்சு. கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருந்தது, அதனால அதையும் வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாத்து வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. ஏதோ பார்க்கறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரி இருந்தது, கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே இருந்தது. பட் அது பொம்மை கிடையாது, உண்மையான வாத்து தான். ஈவினிங் போல் டீ கொண்டு வந்திருந்தாங்க. டீயை குடிச்சிட்டு இருந்தோம் எல்லோரும். நானும் அப்படியே டீ குடிச்சிக்கிட்டே அப்படியே மறுபடியும் இந்த வாத்து கோழியெல்லாம் பார்க்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு 5:30 5:45 கிட்ட கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தோட்டம்னாலே இந்த மரம்லாம் இருக்கும் இல்லையா, பார்க்க அழகாக இருந்தது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் ஆகாது.